தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை. அரியநேத்திரனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. சுமந்திரன் அறிவிப்பு. ஜான்வியை தொடர்ந்து கலருக்கு வந்த சிக்கல். விஜயின் கட்சி கொடிக்கு தொடரும் எதிர்ப்புகள். கனடாவில் விலைவாசியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளியான நற்செய்தி. தொடர்பான விரிவான செய்திகள். மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த இளம்தாய் சிந்துஜாவின் கணவர் மரியராஜ் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றிரவு வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் இளம்தாயொருவர் குழந்தை பெற்ற நிலையில் சில நாட்களின் பின்னர் இரத்த போக்கால் மீண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றபோது அங்கு வைத்தியசாலை ஊழியர்களால் கவனிக்கப்படாத நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருடைய கணவர் தனது சொந்த ஊரான வவுனியா பனிக்கர் புளியங்குளத்தில் வசித்து வந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த நிலையில் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கவில்லை. அவர் எங்களின் கட்சி உறுப்பினர். அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை முன்னெடுத்துள்ளோம் என தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இச்சந்திப்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இதனூடாக எமது நிலைப்பாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு ஒரு தரப்பினர் குறிப்பிடுவதை தமிழ் மக்கள் ஏற்கப் போவதில்லை. இவர்கள் ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் தேர்தலை புறக்கணிக்குமாறு தெரிவிப்பார்கள். ஆனால் மக்கள் அந்த கோரிக்கையை ஏற்றதில்லை. இம்முறையும் தேர்தலை மக்கள் புறக்கணிக்கப் போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருக்கு ஆதரவளிக்கும் என்பது இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. யாருக்கு ஆதரவு வழங்குவதென்பது தொடர்பாக அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது. வாக்களிப்பு நடத்தப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் எமது தீர்மானத்தை அறிவிப்போம். கடந்த கால தேர்தல்களிலும் எமது நிலைப்பாட்டை இறுதி தருணத்திலேயே அறிவித்தோம். அதற்கமைய 80% எமது தீர்மானத்துக்கமையவே வாக்களித்தனர். ஆகவே இம்முறையும் நாங்கள் குறிப்பிடும் வேட்பாளருக்கே எம்மக்கள் வாக்களிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். எமது அரசின் கீழ் வடக்கு கிழக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ மீண்டும் அறிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் வாயிலாக இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இடம்பெற்ற 30 வருடகால யுத்தத்தை 3 வருடங்களில் நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம். போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொண்ட அரசும் எமது நாட்டில் உள்ளது. யுத்தம் வெற்றி கொள்ளப்படும் என தெரிவித்த அரசும் நாட்டில் உள்ளது. விசேடமாக காணி, போலீஸ் அதிகாரங்கள் உள்ளிட்ட அதிகார பரவலாக்கலை எந்தவொரு அரசும் முன்னெடுக்கவில்லை. நாம் 13 கொண்டு வந்தோம். தேர்தலையும் நடத்தினோம். 8 ஜனாதிபதிகளும் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கவில்லை. இந்த நிலையில் அடுத்து வரும் ஜனாதிபதியும் அதனை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தாலும் அவராலும் அவற்றை வழங்க முடியாது. எனவே வடக்கு கிழக்கு இணைவு, காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை எமது அரசும் வழங்காது என தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியில் உள்ள நிறமானது தங்கள் அமைப்பின் கொடியைப் போல் இருப்பதாக புகார் வந்துள்ளது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் பரியூரில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியையும் கட்சி பாடலையும் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். கட்சியின் கொடியை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சிவப்பு மஞ்சள் நிற பின்னணியில் போர் யானைகள் இருபுறமும் வாகைப்பூ நடுவிலும் உள்ளவாறு கட்சி கொடி உள்ளது. இந்நிலையில் கட்சி கொடி பற்றி பல்வேறு விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்தவாறு உள்ளன. அந்த வகையில் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமான ஜானி படத்தை தமிழக வெற்றிக் கழக கொடியில் பயன்படுத்துவது தேர்தல் விதிமுறைக்கு தவறானது என்று சர்ச்சை உருவானது. அத்தோடு கட்சி கொடியில் இருந்து ஜானை படத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்படும் என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது.
இந்நிலையில் தனது கட்சி அமைப்பின் கொடியைப் போல தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடி இருப்பதாக வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவரான அண்ணா சரவணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடிகர் விஜயின் கட்சி கொடியை மாற்ற வேண்டும். கடந்த 2016ஆம் ஆண்டு வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் வளர்ந்து வரும் எங்கள் கட்சி முறைப்படி பத்திர பதிவுத்துறையில் இயக்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எங்கள் இயக்கத்தின் கொடியாக மேலும் கீழும் சிவப்பு வண்ணமும் நடுவில் மஞ்சள் வண்ணமும் இருக்கும். இதை எங்கள் நிகழ்வுகளில் தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றோம். இந்நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கியுள்ளார். சமீபத்தில் கட்சி கொடி அறிமுகப்படுத்தினார். அது அப்படியே எங்கள் இயக்கத்தின் கொடியாக உள்ளது. இது மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். நடிகர் விஜய் கட்சி துவங்கியதற்கும் கொடி அறிமுகம் செய்ததற்கும் இடையே 2 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. இந்த நேரத்தில் கட்சி கொடி, வண்ணம், சின்னம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். எத்தனையோ வண்ணங்களும் சின்னங்களும் இருக்கையில் ஏற்கனவே பயன்படுத்தி வருபவற்றை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னமும் நாட்கள் இருக்கிறது. அதனால் கட்சி கொடி வண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். கனடாவில் தள்ளுபடி விலையில் மளிகை கடைகள் பலவற்றை திறக்க பிரபல நிறுவனம் ஒன்று தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. கனடாவின் பிரபல சில்லறை வர்த்தக நிறுவனமான லொப்லோ இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. அதன்படி நோ நேம் ஸ்டோர்ஸ் என அழைக்கப்படும் இந்த கடைகளில் முதல் 3 கடைகள் எதிர்வரும் மாதம் வின்சோர், கேத்தரின்ஸ் மற்றும் புரோக்விலே ஆகிய இடங்களில் திறக்கப்பட உள்ளன. குறித்த கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரைதான் இயங்குவதுடன் 1300 வகையான பொருட்களையும் கொள்வனவு செய்ய முடியும். இதேவேளை மற்ற கடைகளில் கிடைக்கும் பொருட்களை விட இங்கு கிடைக்கும் பொருட்கள் 20% வரை தள்ளுபடியில் கிடைக்கும் என்பது சிறப்பம்சமாகும். இந்த நிலையில் விலைவாசியால் உணவுப் பொருட்கள் வாங்க கஷ்டப்படும் கனேடியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இச்செய்தி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.